Welcome to Miss Candy and Miss Tangy cooking competition. I am Monica from Chennai. So இன்னைக்கு நம்ம சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சுகர் 1 கப், ஹைட் அண்ட் சிக் பிஸ்கெட் நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணால் எடுத்துக்கலாம், சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட்ஸ். அப்புறம் வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் போடணும், அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பால் பாக்கெட் 1, அது நம்ம காசி எடுத்துக்கணும், 1 டம்ளர் இருந்தால் போதும். நம்ம பால் காசிக்கலாம். பிஸ்கெட்ஸை இப்படி துண்டு துண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கணும். இப்போது இந்த பிஸ்கெட் உடச்ச பிஸ்கெட் கூட நான் சுகர் சேர்க்குறேன். இப்போ உடச்சிருக்க பிஸ்கெட்டும் சுகரும் நான் இப்போ பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பவுடர் ஆக்கணும். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை வேறு விசிலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா பவுடராக கிடச்சிரும் இந்த பிஸ்கெட்ஸ் அண்ட் சுகர். ஸோ இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கணும். இந்த பவுடரில் தேவையான அளவு பால் ஆட் பண்ண போகிறோம். இப்படி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மெயின் டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதில் கல்லுப்பு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் ஒரு 2-3 உங்கள் கையளவுக்கு கல்லுப்பு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. கேஸ்கெட்டும் விசிலும் போடாமல் அப்படியே மூடி வைக்கணும். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சூடு பண்ண விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த கலக்கி வச்ச பேட்டரில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெசல் எடுத்துகிட்டு அதில் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த விசிலில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் டாப்பிங்ஸ்க்கு சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன். இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நட்ஸ் இருந்தாலும் நட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த அந்த குக்கரில் ஓப்பன் பண்ணி இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நைஃபால் குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. இன்னும் வேகலை, ஸ்டிக்கினஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும் போதே தெரியுது நல்லா வெந்துருச்சுன்னு. எதுக்கும் நம்ம நைஃபால் குத்தி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நைஃப்பில் அது எதுவுமே க்ரீமினஸ் ஒட்டலை. ஸோ இதுதான் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை இப்படி குத்தி எடுத்துக்கலாம் சைடில். இப்போ நான் டெய்ரி மில்கோடு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கேக்கில் மேலே அதை அப்ளை பண்ணி சாப்பிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இந்த கேக் மேலே அப்ளை பண்ணிடலாம். நல்லா கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது மேலே சாக்கோ சிப்ஸ் இல்லை நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.